ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹவுசன்ஸ் ப்ரீஃப். இன்றைக்கி இந்த போஸ்ட் வந்து இந்த ஹோண்டா சிட்டியை பொறுத்ததாக தான் இருக்க போகுது. இந்த ஹோண்டா சிட்டி வந்து நான் ஓன் பண்ணது. அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே நம்ம வந்து சேல் பண்ணிட்டோம். நேற்று நம்ம வீட்டுக்கு வந்துருந்துச்சு. அப்போது இந்த பார்க்கிங்கில் வந்து நான் பார்க் பண்ணும்போது எரர் சிம்பிள் வந்து எரிஞ்சிட்டு இருந்துச்சு கிளஸ்டரில். ஸோ அது என்ன எரர் சிம்பிள் அப்படின்னா, அது வந்து பிரேக் சம்மந்தப்பட்ட எரர் சிம்பிள். ஸோ அது எதனால் எரியுது அப்படின்றது தெரியல. நம்மகிட்ட இந்த ஓபிடி டூல் இருக்குது. ஸோ இந்த ஓபிடி டூலை வச்சு அந்த எரர் சிம்பிள் என்ன அப்படின்றத நம்ம செக் பண்ண முடியும். இன்கேஸ் அந்த எரர் சிம்பிள் வந்து ECU மெமரியில் இருந்துச்சு அப்படின்னா அந்த எரர் கோடு அதை வந்து நம்மளால் க்ளீன் பண்ண முடியும். அப்படி இல்லை அது வந்து ஹார்ட்வேர் இஷ்யூவா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா லைட்ஸும் ஆஃப் ஆயிடுச்சு. ஆனால் அந்த எரர் சிம்பிள் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா. இந்த டூலை வந்து நம்ம வண்டியில் ஓபிடி போர்ட் இருக்கும் இல்லையா, அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வண்டியில் இங்கே லொக்கேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல இதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, ஓபிடி டூலை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓபிடி டூவில் வந்து நம்ம மொபைல் ஸ்க்ரீனில் மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டோம்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஒன்ஸ் ஓபிடி டூல் கனெக்ட் ஆகிருச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி சிம்பிள்ஸ் கிடச்சிரும். அண்ட் நம்ம மொபைல்லையும் தெரிஞ்சிடும். ஓகேவா. இப்போது இதில் டயக்னோஸ்டிக் ட்ரபிள் கோட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இதை ரீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் ஸ்விட்ச் பி சர்க்கியூட் மால் ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் இந்த எரர். இதை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லைட் வந்து கிளியர் ஆகிரும். இது என்ன அப்படின்றத நம்ம டைரெக்டாக இந்த எரர் கோடை நம்ம வந்து ஆன்லைன்லேயும் செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். செக் பண்ணி பார்த்ததில் பிரேக் ஸ்விட்சில் தான் ப்ராப்ளம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. பட் இதில் இந்த பிரேக் ஸ்விட்ச் வேலை செய்யலை அப்படின்னா பிரேக் லைட்ஸ் வேலை செய்யாது. அதே மாதிரி இன்கேஸ் உங்கள் வண்டியில் க்ரூஸ் கண்ட்ரோல் இருந்துச்சு அப்படின்னா அந்த க்ரூஸ் வந்து வேலை செய்யாது. ரீசன் என்னென்னா, க்ரூஸ் கண்ட்ரோல் டோட்டலி வந்து பிரேக்ஸில் வந்து ரிலே பண்ணுது. நம்ம லைட்டாக பிரேக் அமுக்கும் போது க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கட் ஆகிடணும். இல்லைன்னா வண்டி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டுருக்கும். என் கணக்குப்படி இதில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வேலை செய்யாது. பிரேக் ஸ்விட்ச் வேலை செய்யலை அப்படின்னா நமக்கு வந்து பிரேக் லைட்ஸும் வந்து வேலை செய்யாது. பட் இங்கே வந்து பிரேக் லைட்ஸ் வந்து வேலை செய்யுது. ஸோ இப்போ பார்த்தா தெரியும், அந்த சவுத்தில் வந்து ரிஃப்ளெக்ஷன் அடிக்குது பாருங்கள், ரெட் கலரில். ஸோ நான் பிரேக் அமுக்க அங்கே ரிஃப்ளெக்ஷன் அடிக்குது. ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரியாக எரர் என்னமாச்சும் வரும், வந்துட்டு அதுவாக வந்து கிளியர் ஆகிரும். இருந்தாலும் நம்ம ECUவில் அந்த எரர் கோடு வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேசஸில் எரர் கோடை வந்து கிளியர் பண்ணி விட்டாலே போதும். இந்த ஸ்விட்சில் ப்ராப்ளம் வந்திருக்குன்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம கிளியர் பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்விட்சை தான் மாற்றணும். இப்போ நம்ம இதை கிளியர் பண்ணி பார்ப்போம். ஸோ கிளியர் பட்டன் அமுக்குவோம். ஸோ நமக்கு கிளியர் ஆகலை, விச் மீன்ஸ் இது வந்து ஹார்ட்வேரில் தான் அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நம்ம இன்னும் ஒரே ஒரு செக் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஸ்விட்சை வந்து அந்த பாயிண்ட்லேருந்து கலட்டி விட்டு அதில் வந்து கான்டாக்ட் எதுவும் சரியாக இல்லைனாலும் இந்த மாதிரி எரர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ இது ஆக்சிலேட்டர், பிரேக்கு அண்ட் கிளச்சு. இதில் இந்த பிரேக் ஸ்விட்சு தான் வந்து ப்ராப்ளம்மு. அந்த பிரேக் ஸ்விட்ச் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் அந்த பிரேக் ஸ்விட்சு. ஸோ இதை கலட்டி பார்ப்போம். இதை கலட்டுறதுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரி திருப்பிட்டு நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ இதுதான் அந்த ஸ்விட்சு. இப்போ இந்த ஸ்விட்சை கலட்டுவோம். ஸோ இதுதான் அந்த ஸ்விட்சு. ஸோ இதை கலட்டியாச்சு. ஸோ ஸ்விட்ச் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, எதுவும் ப்ராப்ளம் ஒன்றும் தெரியல ஸ்விட்சில். இந்த கனெக்ஷன்ஸும் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஒயர்ஸும் பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு கிளியராக தான் இருக்குது. ஸோ போயிருந்துச்சுன்னா அந்த ஸ்விட்சு தான் போயிருந்துருக்கணும். இந்த ஸ்ப்ரே வச்சு அதை க்ளீன் பண்ணி பார்ப்போம்.
சரி, இதையும் பண்ணியாச்சு, இதையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஒரு வாட்டி ஒழுங்காக ஃபுல்லாக டைட்டாக அமுக்கி விடுவோம். அமுக்கி விட்டுட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதை மாட்டிட்டேன். இதை விட்டு கிளாக் வைஸ் திருப்பணும். அவ்வளோதான். ஓகே, ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ வண்டியை வந்து இக்னிஷன் போட்டு பார்ப்போம். இன்கேஸ் என்னமாச்சும் அந்த கனெக்ஷனில் பிரச்சனை இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம க்ளீனும் பண்ணியிருக்கோம், போர்ட்டையும் டைட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் க்ளீனாக இருக்கணும். அகைன் அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா ஸ்விட்சை தான் மாற்றணும். ஸோ பார்ப்போம். அந்த லைட்டு போகலை, சரிங்களா? விச் மீன்ஸ் அந்த ஸ்விட்சில் தான் பிரச்சனை இருக்குது. அந்த ஸ்விட்சை தான் நம்ம மாற்றி ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே. பை.